ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். உங்களுடைய ஜிமெயிலில் வச்சுருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய ஜிமெயில் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஜிமெயில் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றது இருக்கும், சரிங்களா? அதை ஒரு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல மேலே உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த இடத்துல உங்களுடைய இனிஷியல் மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஒரு டைம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். கீழே வந்து சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே இருக்கிறத உங்களுக்கு தெரியும். ஜஸ்ட் அந்த சேஞ்ச் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இல்லுஸ்ட்ரேஷன் ஏதாவது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுடைய ஓன் இமேஜ் நீங்கள் செட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச இமேஜ் நீங்கள் செட் பண்ணணும் அப்படின்னா பக்கத்தில் டிவைஸ் ஃபோட்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு ப்ரௌஸ் ஆர் டேக் ஏ ஃபோட்டோ அப்படின்றத ஒரு டைம் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல கீழே மீடியா பிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா இமேஜுமே வந்து ஓப்பன் ஆகும். என்னுடைய மொபைலில் இமேஜஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நீங்கள் நிறைய இமேஜஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே இருக்கும். ஆல்பமில் கூட நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த இமேஜை சேஞ்ச் பண்ணணுமோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிக்கும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி காமிக்கும். கரெக்டாக அந்த ரவுண்டில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அந்த ரவுண்டுக்கு நேராக உங்களுடைய ஃபோட்டோ எது இருக்கோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ரவுண்டுக்கு நேராக வந்து கரெக்டாக வச்சுட்டேன். கீழே நெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக சேவ் அஸ் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றது செட் ஆகிடுச்சு. இப்படி தான் உங்களுடைய ஜிமெயிலில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கூகுளில் எல்லா இடத்துலையுமே அந்த ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்றது சேஞ்ச் ஆகிருக்கும். ஜிமெயிலில் கூட உங்களுக்கு அது சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து ப்ரொஃபைல் பிக்சர் வந்து சேஞ்ச் பண்ணுறது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.